வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். நெல்லையில் டாடா பவர் சோலார் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு பயணம் மேற்கொண்டு வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெல்லையில் 2 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக நெல்லை சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கங்கை கொண்டான் சிப்காட் பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டாடா பவர் சோலார் நிறுவனத்தின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பொது பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இதில் வருமான வரி விலக்கு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் வெளியானது. இந்நிலையில் இன்றைய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய வருமான வரி மசோதா குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மசோதா எளிமையானதாகவும் சட்ட வல்லுநர்கள் மட்டுமல்லாமல் சாமானியர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கும் என்றும் மத்திய நிதித்துறை செயலாளர் துகின் காந்தா தெரிவித்துள்ளார். காங்கிரசின் மாடல் என்பது பொய்கள், மோசடி, திருப்திப்படுத்துவது மற்றும் வாரிசு அரசியல் ஆகியவற்றின் கலவை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரை வழங்கிய பிரதமர் மோடி குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சி காங்கிரஸ் என்றும் தேசத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது பாஜக என்றும் பேசினார். இரு அவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கியது பாஜக அரசுதான் என்று பெருமிதம் தெரிவித்த மோடி புதிய நாடாளுமன்றத்தில் முதல் முடிவாக மகளிர் இடஒதுக்கீடு வழங்கும் நடவடிக்கை இருந்தது என்றும் கூறினார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவது புதிதல்ல, கைவிலங்கு போடுவது அமெரிக்காவின் வழக்கம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியர்களுக்கு கை கால்களில் விலங்கு போட்டு அனுப்பும் அதிர்ச்சி வீடியோவை அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படை தலைவர் மைக்கேல் டபிள்யூ பேங்க்ஸ் வெளியிட்டிருந்தார். இதனை கண்டித்து இந்தியர்களை கைவிலங்கிட்டு அழைத்து வந்தது மனித தன்மையற்ற செயல் என்று கூறி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதன்பின் மீண்டும் அவை தொடங்கியதும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். யுஜிசி புதிய வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக டெல்லியில் ஒலித்த குரல் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மாணவரணி சார்பில் யுஜிசி புதிய வரைவு நெறிமுறைகளுக்கு எதிராக டெல்லியில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், கனிமொழி எம்பி, துரை வைகோ எம்பி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பங்கேற்று உரையாற்றினர். போச்சம்பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியின் ஆசிரியர்கள் 3 பேர் சேர்ந்து அப்பள்ளியில் கல்வி பயின்று வரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாம் வைப்பதும் நானே, எடுப்பதும் நானே என அவசரமாக எடப்பாடி பழனிசாமி ட்வீட் செய்வதும் அமைதி காப்பதும் ஒரே பேட்டர்ன் தான் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில் ஆத்தூர் அருகில் வளையமாதேவியில் டாஸ்மாக் பாரில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வீடியோ வெளியானதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பதிவில் வெளியிட்டு ஐயகோ திமுகவை பாருங்கள் என்று எழுதியிருந்தார். ஆனால் கள்ளச்சாராயத்தை விற்றதே அதிமுகவினர்தான் என்று குற்றம் சாட்டிய ரகுபதி ஒருவேளை செட்டிங் செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் விமர்சித்துள்ளார். எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏழை எளிய மக்களை திமுக ஏமாற்றி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் திமுகவின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து போன விவசாயிகள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்கின்றனர் என்றும் கல்வி கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நம்பி 4 ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் நிலை சிறு குறு விவசாயிகளுக்கும் தொடரக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார்.
ராணிப்பேட்டையில் சாதியை மையப்படுத்தி மாணவர்கள் மத்தியில் அமைச்சர் ஆர் காந்தி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், பள்ளியின் முன்னாள் மாணவரும் சமூக சேவகருமான மணி என்பவரை குறிப்பிட்டு, இவர் எனது சாதிக்காரர் நாயுடு என்றும், ஆனால் எனக்கு அவர் ஓட்டு போட மாட்டார் என்றும் சாதியை மையப்படுத்தி மாணவர்கள் மத்தியில் அமைச்சர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தாமல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றி வருவதாக தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தவேக தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றார்கள் என்றும், மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி, சமத்துவ நீதி, சமூக நீதியை வழங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். இனியும் தாமதித்தால் தற்பொழுதைய ஆட்சியாளர்களின் பொய்வேடம் தானாகவே களையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமான் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்கவும் வழக்கை ரத்து செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை தேச துரோகி என்று பேசியது தொடர்பான வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன், சீமான் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதால் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரத்தில் விசாரணை நடத்த முடியாது என்று அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. முன்னாள் எம்பி ரவீந்திரநாத், பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த விண்ணப்பங்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க கோரி இபிஎஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக உரிமையியல் வழக்குகள் உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியாது என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் தரப்பின் வாதத்திற்காக வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக மீது களங்கம் சுமத்துவதற்காக தமிழக அரசு மாவட்ட ஆட்சியரை பலிகடா ஆக்கியுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் நடத்தப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் அதிமுக பிரதிநிதி பங்கேற்று கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு கையெழுத்திடவில்லை என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த செல்லூர் ராஜு, அதிமுகவை அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்திற்கு அழைக்காமல் உண்மைக்கு புறம்பாக தகவல்களை ஆட்சியர் வெளியிட்டிருப்பதாகவும், அறிக்கையை திரும்ப பெறாவிட்டால் ஆட்சியர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்றும் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்று சுமார் 70% மேல் வாக்குகள் பதிவாகியுள்ளன. முடிவுகள் நாளை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தலை ரத்து செய்ய கோரி சுயேட்சை வேட்பாளர் அக்னி ஆழ்வார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் முடிந்துவிட்டதாலும் வழக்கை விசாரித்த எந்த முகாந்திரமும் இல்லை என்பதாலும் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரின் வழக்குகளை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாஜக சார்பில் தாக்கல் செய்துள்ள மனுவில் திமுக பிரமுகர் என கூறப்படும் ஞானசேகரனுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாக தெரிய வந்திருப்பதால் வழக்கை தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்று கூறியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை நடத்தப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் ஞானசேகரன் வீடு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் அடுத்த கட்டமாக தடயவியல் அலுவலகத்தில் குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்.
இதன் அடிப்படையில் காமராஜர் சாலையில் உள்ள தடயவியல் அலுவலகத்தில் ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் வங்கி மேலாளர் ஹரிஷ் குமாரிடம் மீண்டும் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2011 முதல் 2015 ஆண்டு காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக பலரை மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி முதல் சாட்சியான கரூர் வங்கி மேலாளர் ஹரிஷ்குமாரிடம் மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்ற நீதிபதி கார்த்திகேயன் விசாரணைக்கு அனுமதி அளித்தார். பல்கலைக்கழகங்களில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிப்பது என்பது மிகப்பெரிய மோசடி என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரியலூரைச் சேர்ந்த சத்யா என்பவர் தொடர்ந்த வழக்கின் உத்தரவை எதிர்த்து தமிழக ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்படும் பணியாளர்களை நிரந்தரம் செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதனை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்கிறது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், அரசு துறைகளில் தேர்வு நடைமுறைகளை பின்பற்றியே நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை செயலாளர் பிரமாணம் பத்திரம் தாக்கல் செய்வாரா என்று 13ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். வைகை ஆற்றில் வாரந்தோறும் ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வைகை ஆறு தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் உற்பத்தியாகி திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. இந்நிலையில் மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் வைகை ஆறு மீட்புக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாவட்டத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வைகை ஆற்றில் வாரந்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து 5 மாவட்ட ஆட்சியர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான 5 பேரையும் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்த ஜகபர் அலி கடந்த ஜனவரி 17ஆம் தேதி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராசு, தினேஷ், முருகானந்தம், காசிநாதன், ராமையா உள்ளிட்டோர் சிபிசிஐடி காவல் முடிந்து மீண்டும் புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 5 பேரையும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் ஊழியர்கள் 3 பேரின் தற்காலிக பணியிடை நீக்கத்தை கண்டித்து தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இதற்கு விளக்கம் அளித்து சாம்சங் நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஊழியர்கள் நிறுவனத்தின் கொள்கையை மீறியதால் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையான விசாரணையை தொடர்ந்து தகுந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எந்தவொரு ஊழியரையும் தொழிலாளர் குழுவில் சேரவோ அல்லது தொழிற்சங்கத்தை விட்டு வெளியேறவோ கட்டாயப்படுத்தவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. போரூரில் இருசக்கர வாகனத்தில் சுமார் 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை எடுத்து வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை போரூர் குன்றத்தூர் சாலை MS நகர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரிடம் சோதனை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் வைத்திருந்த பையில் இருந்து சுமார் 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றினர். விசாரணையில் இருவரும் அனகாபுத்தூரைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் மற்றும் அங்குராஜ் என்பதும், சீர்காழியைச் சேர்ந்த சதாம் என்பவருக்கு சொந்தமான பணத்தை மாற்றி தருவதற்காக கொண்டு சென்றதும் தெரியவந்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பங்குரா பகுதியைச் சேர்ந்த கோபி ருடஸ் என்பவர் கஞ்சாவை வாங்கி ரயில் மூலம் எடுத்து வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவிற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் கோபி ருடஸை பின்தொடர்ந்து சென்று போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூரில் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் மாணவர்கள் சமைக்கும் வீடியோ வைரலாகியுள்ளது. அரசினர் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் காப்பாளர் மற்றும் சமையல் பணியாளர்கள் விடுதிக்கு சரியாக வருவதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாணவர்களை சமைத்து சாப்பிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது.
இது தொடர்பான வீடியோ தற்பொழுது வைரலாகி வரும் நிலையில் உடனடியாக பிரச்சினை குறித்து கல்வி அதிகாரிகள், ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருவண்ணாமலையில் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 7 வீடுகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை கீழ்நாச்சிப்பட்டு கிராமத்தில் கடந்த 1966ஆம் ஆண்டு 39 வீடுகளுக்கு பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 7 வீடுகளுக்கு பட்டா வழங்கியும் அதனை பட்டியலில் வருவாய்த்துறையினர் பதியாமல் விட்டுள்ளனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டப்பட்டுள்ளது என்றும் அதனை காலி செய்ய வேண்டும் என்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 7 வீட்டின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு வீடு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. திருச்சி அருகே நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு இருந்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் சாம்பார் குருமா பொட்டலம் என்று அப்பகுதி கவுன்சிலர் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நேற்று காலை மர்ம நபர்கள் சிலர் மனித கழிவை ஒரு பாலித்தீன் பையில் எடுத்து சென்று போட்டுள்ளனர் என்ற செய்தி மற்றும் புகைப்படம் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அப்பகுதி வார்டு கவுன்சிலர் சங்கர், நீர்த்தேக்க தொட்டி குடிநீருக்காக பயன்படுவதில்லை, மக்கள் புழங்குவதற்காக மட்டுமே பயன்படுகிறது என்றும் அது சாம்பார் பொட்டலம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை தாம்பரம் அருகே புகார் கொடுக்க வந்த பெண்ணை அலைக்கழித்த போலீசாரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரத்தைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க வந்துள்ளார். அப்பொழுது காவல் நிலையத்தின் கதவுகள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜெயந்தி நீண்ட நேரமாக கதவை தட்டி உள்ளே இருந்த காவலர்களை அழைத்தார். பின்னர் கதவை திறந்த போலீசார் புகார் மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக கதவை பூட்டிவிட்டனர். இதன் பிறகு கால் செய்து அழைப்பதாக கூறி அவரை போலீசார் அனுப்பி வைத்தனர். போலீசாரின் இந்த நடவடிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 8 குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக முதியவர் உட்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு நடுநிலைப் பள்ளியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல்கள் குறித்தும் வகுப்பு எடுக்கப்பட்டது. அப்பொழுது 8 பெண் குழந்தைகள் 7 நபர்கள் மீது பாலியல் சீண்டல் உள்ளிட்ட புகார்களை கொடுத்துள்ளனர். தென்காசியில் கோவில் திருப்பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக கூறி ஆலய சொத்து மீட்புக் குழுவினர் கோவிலில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அதற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த திருப்பணி வேலைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஆலய சொத்து மீட்புக் குழு பக்தர்கள் கோவிலில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் 300க்கும் மேற்பட்ட நாட்டு படகு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டைப்பட்டினம் ஊராட்சிக்குட்பட்ட புதுக்குடி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட நாட்டு படகு மீனவர்கள் உள்ளனர். இந்நிலையில் விசைப்படகு மீனவர்கள் கரையோரமாக வலைகளை இழுத்து நாட்டு படகு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சேதப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர், டிஎஸ்பி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி அருகே பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட தலைமை ஆசிரியரை விடுவிக்க கோரி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணப்பாறை அருகே உள்ள ஆதிதிராவிடர் நல தொடக்கப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தலைமை ஆசிரியர் நாகராஜன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் நாகராஜன் இதே ஊரில் 13 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி பெற்றோர்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார். அவர் எந்த தவறும் செய்திருக்க மாட்டார் என்றும் அவரை விடுவிக்க கோரியும் பள்ளிக்கு மாணவர்களை அனுப்ப மறுத்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு பள்ளி வளாகத்திற்குள் குடிபோதையில் நுழைந்து ஒருவர் குழந்தைகளை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மீட்டாபாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்திற்குள் குடிபோதையில் நுழைந்த 2ஆம் வகுப்பு பயிலும் மாணவியின் தந்தை கிருஷ்ணன் என்பவர் மகளை திட்டியது யார், அவள் மீது யாரேனும் கை வைத்தால் கை கால்களை உடைத்து விடுவேன் என்று மிரட்டி குழந்தைகளை தாக்கியுள்ளார். இதனை அறிந்த பெற்றோர்கள் மறுநாள் பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் குழந்தைகளை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். திருவண்ணாமலையில் கட்டி முடிக்கப்படாத கட்டிடத்தில் இருந்து ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலப்பாம்பாடி ஊராட்சியில் கட்டி முடிக்கப்படாத கட்டடத்தில் இருந்து 55 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் முழுவதுமாக எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்சி வயலூர் முருகன் கோவில் நுழைவாயிலின் அலங்கார வளைவு சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி வயலூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனால் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அவசர கதியில் கோவிலில் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கட்டட தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஆர்ச் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. சென்னை பூந்தமல்லி அருகே சிக்னலில் நின்ற வாகனங்கள் மீது லாரி மோதியதில் ஒரு பெண் உட்பட 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் சிக்னலில் வாகனங்கள் நின்று கொண்டிருந்தன. அப்பொழுது அங்கிருந்த லாரி ஒன்று வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனங்களில் இருந்த நபர்கள் நிலைத்தடுமாறி கீழே விழுந்ததில் வெள்ளேரி தாங்கலைச் சேர்ந்த பானுப்பிரியா என்ற பெண்ணும் ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த அரவிந்த் குமார் என்ற வாலிபரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பேருந்தும் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் பரமக்குடி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வரும்போது சாலையில் இருந்த தடுப்பு சுவரை கவனிக்காமல் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து பல்வேறு விமான நிலையங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பெங்களூரு விமான நிலையத்தில் விமான சாகச நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து பல்வேறு விமான நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி சேலத்தில் இருந்து பெங்களூரு செல்லும் இண்டிகோ மற்றும் ஏர் அலையன்ஸ் பயணிகள் விமானங்கள் வரும் 14ஆம் தேதி வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாகையில் இருந்து 2000 டன் நெல் அரவைக்காக திருவண்ணாமலைக்கு சரக்கு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் 1,62,000 ஹெக்டேரில் சம்பா தாளடி நெல் சாகுபடி முடிக்கப்பட்டு அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் இருந்து 50,000 மூட்டைகளில் 2000 டன் நெல்மணிகள் அரவைக்காக திருவண்ணாமலைக்கு 42 வேகன்களில் சரக்கு ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே ஆறுமுக பெருமாள் ஆலயத்தில் 85வது ஆண்டு தை கிருத்திகை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தை கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலையில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து முக்கிய மாட வீதிகள் வழியாக நடனமாடி முருகன் தேர் இழுத்து வீதி உலா வந்தனர். சாண்டோரினி தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் தென்கிழக்கே பால்கன் தீபகற்பத்தில் அமைந்துள்ள கிரீஸ் நாட்டின் சாண்டோரினி தீவில் நேற்று திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.2 பதிவானது. விடாமுயற்சி திரைப்பட டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்ற நபரை போலீசார் கைது செய்தனர். அஜித்குமார் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் நேற்று உலகம் முழுவதும் கோலாகலமாக வெளியானது. சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் விடாமுயற்சி திரைப்படம் சிறப்பு காட்சி திரையிடப்பட்ட நிலையில் அதற்கான டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். சென்னை குரோம்பேட்டையில் விடாமுயற்சி திரைப்படம் பார்க்க வந்த ரசிகர்கள் விதிகளை மீறி வாகனங்களை நிறுத்தியதால் அபராதம் விதிக்கப்பட்டது. அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் வெளியான நிலையில் குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் ரசிகர்கள் படம் பார்க்க வந்திருந்தனர். ரசிகர்கள் விதிமுறைகளை மீறி தங்களது இருசக்கர வாகனங்களை தியேட்டர் முன் உள்ள குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் நிறுத்தி சென்றுள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் பிரபல நட்சத்திரங்கள் நடித்து வரும் நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து படப்பிடிப்பை பார்த்து ரசித்து செல்கின்றனர்.